அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆனால் சிலரின் கோபம் ஆசிட் துளிகளால் அழகு பெண்களின் முகத்தை மட்டுமல்ல, உயிரையும் சேர்த்து அழித்து விடுகிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற முன்னோர் வாக்குக்கு சாட்சியாய் அத்தகைய முட்டாள்கள் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருந்தாலும் அவர்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டு கோழையான கொடூரத்தில் இறங்கும் அரக்கர்களை சமூகத்தில் இருந்தே ஒதுக்க வேண்டும் என்று பெண்கள் கொதிக்க தொடங்கியிருக்கின்றனர். ஆசிட் வீச்சு காலகாலத்திற்கும் தீராத ரணம். பொதுவாக கழிவறை அழுக்குகளை அகற்றுவதற்கும் பட்டுப்போன மரம் மற்றும் செடி கொடிகளால் பரவும் பூச்சிகளை அகற்றுவதற்கும் ஆசிட் ஊற்றப்படுவது வழக்கம். தங்கம் மற்றும் வெள்ளியின் தரத்தை அறியவும் ஆசிட் பயன்படுத்தப்படும். ஆனால் அவற்றை விட கடுமையான தன்மை கொண்ட அமிலங்களும் தற்போது சந்தையில் கிடைக்கிறது. கழிவறை அழுக்குகளை அகற்ற பயன்படும் ஆசிட்டை விட 30 மடங்கு சக்தி வாய்ந்த அமிலத்தால் காலத்துக்கும் அழியாத காவிய காதலை அளிக்கும் அறிவியலிகளின் செயலை என்னவென்று சொல்வது? அதுவும் காதலிக்க மறுத்தால் அதற்கு பதிலாக தரப்படும் கோர பரிசுதான் இந்த ஆசிட் வீச்சு. காதல் என்பது என்னவென்றே புரியாத தன்மையின் கோரம்தான் இந்த ஆசிட் வீச்சு என்று கூட சொல்லலாம். இந்த ஆசிட் வீசுறவங்களுடைய குணம் எப்படியாப்பட்டதுன்னா ஹியூமன் நேச்சராக இருக்காது. இது சட்டம் ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க, மனித உரிமைகளுக்கு தான் சட்டம்ன்றாங்க. ஆனால் இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை செய்கிறவங்க மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் எங்கள் கருத்து. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற பைத்தியக்காரர்களை நாம் சட்டங்களின் வழியாக அச்சுறுத்த முடியுமா அல்லது அவர்களை வழிநடத்த முடியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த விதமான வாழ்க்கை நெறிமுறைகளுக்கும் சட்ட நெறிமுறைகளுக்கும் உட்படாதவர்களாகத்தான் தங்களுடைய பைத்தியக்கார நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஆசிட் உடலில் ஊற்றினால் தோல் முற்றிலும் அரிக்கப்பட்டுவிடும். முகத்தில் பட்டால் கண் பார்வை இழந்துவிடும். ஆசிட் வீச்சுக்கு ஆளானவர்கள் உயிரிழக்கக்கூடிய இக்கட்டான நிலைக்கும் தள்ளப்படும் சோகமும் இன்று வரை தொடரத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட கொடூரங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது ஒரு தொடர் நிகழ்வாகவே இந்த சமுதாயத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு பக்கம் இந்த ஆணாதிக்க சமுதாயம் இந்த பெண்களை தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டால் எப்படி அந்த பெண்ணை கொலை செய்யவும் அவர்கள் துணிவார்கள் என்பதனுடைய எடுத்துக்காட்டு ஒன்று. சோகமானாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த பயங்கரத்தின் பின்னணியில். இந்தியாவில் டெல்லி, பஞ்சாப், மும்பை, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளில் வாழும் பெண்கள்தான் அதிக அளவில் ஆசிட் வீச்சுக்கு இலக்காகி உள்ளார்கள். ஆரம்பத்தில் ஒரு பெண்ணின் அழகால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் தங்கள் ஆத்திரத்தின் உச்சகட்ட வெளிப்பாடாக ஆசிட் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து வந்துள்ளதை கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. இது தனக்கு கிடைக்காத ஒரு பொருள் வேறொருவனுக்கு கிடைக்கக்கூடாது என்ற வெறித்தனத்திலிருந்து உருவத்தை சிதைப்பது, முகத்தை சிதைப்பது என்ற ஒரு கோர சித்திரவதை குணத்திலிருந்து பிறக்கிறது. இதை தவிர்ப்பதற்கான முயற்சி என்பது ஒரே ஒருவரை தண்டிப்பதால் மட்டும் வந்துவிடாது. இந்த குற்றத்தை நாம் கொஞ்சம் கூட நியாயப்படுத்த காதல் தொடர்பான குற்றங்களில் பெரும்பாலும் பங்கு வகிக்கிறது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அந்நியர்கள் இழைக்கக்கூடிய குற்றங்கள் செக்ஷுவலான காரணங்களுக்காக பெண்கள் மீது ரேப் இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய அந்நியர்கள் இழைக்கக்கூடிய குற்றங்கள். இன்னொன்று, அவர்களுக்கு நெருக்கமானவர்களால் வேண்டியவர்களால் இழைக்கப்படக்கூடிய குற்றங்கள் இன்னொரு வகை. இந்த நெருக்கமானவர்களால் நன்கு அறிமுகமானவர்களால் இழைக்கப்படக்கூடிய குற்றங்களில் பெரும்பாலான குற்றங்களுக்கு பின்னால் ஒரு விதமான மனநோய் இருக்கிறது. காதல் ஒருவனது கண்ணை எப்படியெல்லாம் மறைக்கிறது என்பதற்கு
சோனாலி முகர்ஜியின் வழக்கை முக்கிய உதாரணமாக சொல்லலாம். கைதான அந்த 3 பேரும் 9 வருட சிறை தண்டனையுடன் வெளியே வந்துவிட்டனர். ஆனால் ஆசிட் வீச்சு இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கோர முகம் இந்த நிகழ்வுகளின் மூலம் நமக்கு நன்றாக வெளிப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வினோதினியின் நிகழ்வில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவரை காதலிக்கவில்லை, ஒருதலை காதலால் இந்த நிகழ்வு ஏற்பட்டது என்பதை அந்த செய்தித்தாள்கள், ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன. காதல் எப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை இந்த மக்கள் மத்தியில், இந்த இளமையான தலைமுறை மத்தியில் அவர் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழகத்திற்கோ புதுவைக்கோ இது போன்ற சம்பவங்கள் புதுசுதான். ஆசிட் பீச்சு என்பதெல்லாம் எப்போதாவது நிகழும் கொடூரமாக இருந்தாலும், இந்தியாவில் வட மாநிலங்களை உலுக்கிக் கொண்டிருந்த பெண்களுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதலான அமிலவீச்சு தற்போது தமிழ் மண்ணையும் தமிழ் பெண்களையும் தொட்டு பார்த்துவிட்ட கொடூரத்தை சொல்ல குலை நடுங்குகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து வந்த போதும் காதலால் நிகழ்த்தப்படும் ஆசிட் வீச்சு என்பது எத்தகைய கொடூரம் என்ற கொடூரத்தை தமிழ் பெண்களுக்கு உணர்த்திய நாள் கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி. புதுவை மாநிலம் காரைக்காலில் வினோதினி என்ற பெண் இன்ஜினியருக்கு நிகழ்ந்த கோர தாக்குதலுக்கு பின்தான் தமிழ் பெண்கள் ஆசிட்டின் கோர முகம் கண்டு அதிர்ந்து போனார்கள். வினோதினி மீது சுரேஷ் என்ற வாலிபர் காதல் கொண்டுள்ளார். அவரது காதலை வினோதினி ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. உண்மையான ஒரு காதல் என்பது அந்த பெண்ணை உயிருக்குயிராக நேசிப்பதும், அவரை தான் உயிர் வாழ்கின்ற காலகட்டங்களில் எந்தவித ஒரு ஏளனமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படாமல் பாதுகாப்பும் என்பதுதான் நம்முடைய தமிழுடைய பாரம்பரியமாக இருக்கிறது, காதலாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஆண் பெண் உறவுகள் தொடர்பான மிக அதீதமான மனநிலை நம்முடைய ஊடகங்களாலும் சமூக குடும்ப சூழல்களாலும் உருவாக்கப்படுகிறது. ஒருபுறம் கடுமையான சப்ரஷன், அதாவது பாலியல் உணர்வுகள் அல்லது காதல் உணர்வுகள் மீது கடுமையான சமூகத்தினுடைய குடும்பத்தினுடைய சப்ரஷன். சம்பவத்தன்று இரவு வேளை வினோதினியையும் அவரது தந்தையையும் பார்த்த அவன் ஆத்திரத்துடன் ஆசிட்டை ஊற்றியுள்ளான். வினோதினியின் முகம் மற்றும் உடலெல்லாம் ஆசிட் பட்டு வந்தது. சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து கீழ்ப்பாக்கம் பர்ணபி சாலையில் உள்ள ஆதித்யா என்ற தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டது. அவருக்கு ஏற்பட்ட பலத்த காயத்தால் அவரது பார்வை பறிபோய் விட்டதாக சிகிச்சை அளித்த டாக்டர் ஜெயராமன் தெரிவித்தார். ஆப்ரேஷன் பண்ணிட்டு தோல் போட்டிருக்கோம் சார். இந்த கைகளுக்கெல்லாம் 2 கையும் இன்வால்வ் ஆகிருந்தது. எல்லா இடத்துக்கும் தோல் போட்டிருக்கோம். இன்னும் அவளுக்கு கண் ட்ரையாக தான் இருக்குது. 2 கருவிழிகளும் பாழடைந்து விட்டன. நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் ஜனவரி 28ஆம் தேதி என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை, அவசரமாக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு வினோதினி மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் கூறினாலும் திடீரென 30ஆம் தேதி மீண்டும் ஆதித்யா மருத்துவமனைக்கு வினோதினி கொண்டு வரப்பட்டார். கவர்மெண்ட் டாக்டர் நல்லா பார்ப்பாங்கன்னு ஒரு நண்பர்கள் சொன்னதுனால அங்கே நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒரு முழு திருப்தியோடு தான் அங்கே போனோம். அங்கே போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. பெண்ணுக்கு அந்த இடத்துல இருந்து இந்த இதை செய்யறதுக்கு அவரோட வைத்திய முறை மாறுபட்டுச்சு. இங்கே இருக்கிற வைத்திய முறையோட அங்கே இருக்கிற வைத்திய முறை மாறுபட்டுச்சு. காரணம் இன்ஃபெக்ஷன் ஆகுன்றதுக்காக அவங்க மயக்க மருந்து கொடுக்காமே ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அவள்கிட்ட எந்த இன்ஜெக்ஷன் பண்ணலை. அப்படியே வலிக்க இன்ஜெக்ஷன் பண்ணாமே சிகிச்சை பண்ணதுனால, ட்ரெஸ்ஸிங் பண்ணதுனால அவள் தும்ப துடிச்சு போயிட்டா. நான் இங்கேயே இருக்க மாட்டேன், எனக்கு பிரைவேட்டில் கொண்டு போயிடுங்க. அங்கே பார்த்த டாக்டரே எனக்கு சரியாக பார்த்தான்னு இவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக வந்தா. டாக்டர் ஜெயராமன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக தான் வந்தா. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக பலியானார் வினோதினி. ஒரே தடவை என் புள்ள அனுபவிச்ச மாதிரி அனுபவிக்கணுங்க. அதே ஆசிட் அவனுக்கு ஊத்துங்க, அவன் புள்ளாவே அவனுக்கு ஊத்துங்க. அப்பதான் என் புள்ள ஆத்மா சாந்தி அடையணும்னா அது அவனுக்கு செய்யணும். அதுதான் எனக்கு வேணும். தூக்கு தண்டனை கிடையாது, 1 நிமிஷம் செத்துருவான். இதே மாதிரி என் புள்ள 3 மாசம் அனுபவிச்சாங்க. 3 மாசம் அனுபவிச்சாங்க. ராத்திரி வரைக்கும் என் புள்ள அவஸ்தைப்பட்டாங்க. ராத்திரி வரைக்கும் அப்பா டாடி என்னை காப்பாத்துருங்க டாடி நாங்கள் சொன்னேன். டாடி என்னை காப்பாத்துருங்க, நான் நல்லபடியாக வந்துருவேன், என்னை காப்பாத்துங்க தான் சொன்னேன். என்னை காப்பாத்துருங்க டாடி, விட்டுறாதீங்க டாடி சொன்னாங்க.
வினோதினி வழக்கின் மறுபக்கம் உங்களை நிச்சயம் அதிர வைக்கும். அந்த அளவிற்கு வினோதினி என்ற ஒரு பெண்ணை வைத்து இந்த சமூகம் சூதாட்டம் நடத்திய அவலம் அம்பலமாகி உள்ளது. ஆசிட் வீச்சில் ஈடுபட்ட வாலிபர் சுரேஷுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த வாலிபர் ஆசிட் வீசும் அளவிற்கு செல்வதற்கு என்ன காரணம் என்று அறிய களமிறங்கிய போதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைத்தது. வினோதினியின் தொடங்கினார். சுரேஷ் ஊத்திட்டானா இதுக்கே இந்த தாய் மாமனுக்கே தெரியும். இந்த சுரேஷ்ன்றவன் தாய் மாமனை அழைச்சிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு வந்துருக்கிறான். அந்த பெண்ணோட தாய் மாமன், பொண்ணோட அப்பா, பொண்ணோட அம்மா, அந்த பொண்ணு எல்லாம் சுரேஷ் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க. விருந்து சாப்பிட்டுருக்குறாங்க. அந்த அளவில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னமோ சுரேஷ் குடும்பத்தை தெரியாதுங்கிற மாதிரியும், அந்த பொண்ணு இவனா போய் ரோட்டில் போய் ஓடி போய் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்ட மாதிரியும், திடீர்னு அப்படியே மேலே ஊத்துன மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. வினோதினியின் மீது கொண்ட காதலால் சுரேஷ் செய்த செலவுகளை பட்டியலிட்ட அவர் மேலும் அந்த பொண்ணோட அப்பா என்ன செஞ்சிருக்காரு, ஆனால் ஒரு சாதாரண நல்லா தான் இருக்காரு. அவர் அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்கூலில் வாட்ச்மேனாக இவன் தான் சேர்த்து விட்டுருக்கான். அவங்க அம்மா கொண்டு போய் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கொண்டு வேலையை சேர்த்து விட்டுருக்கான். சேர்த்து விட்டுருக்கும்போது இவன் வீட்டுக்கு, ஆனால் அந்த பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன அவங்க பையன் இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு, இவ்வளோ அதெல்லாம் கண்டிக்க மாட்டேன்னு கேட்பாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் இது அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சா, இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணலான்றது யாருக்கும் தெரியாது. முழுக்க நான் சினிமாவையும் சினிமாவை சார்ந்து வருகின்ற பாடல்கள், வக்கர காட்சி அமைப்புகள், பெண்களை பாலியலாகவும் ஒரு போகப் பொருளாகவும் காட்டுகின்ற அந்த வன்மத்தை தான் நான் குற்றம் சொல்லுவேன். வினோதினியின் மரணத்திற்கு காரணமான சுரேஷுக்கு சாதியம், திருமணத்திற்கு தடை, பெண்களை அடிமைப்படுத்துவது என்ற அணுகுமுறையை கையாளுவதால் இத்தகைய ஆணாதிக்க நிலை உருவாகிறது. இந்த ஆணாதிக்கத்தினுடைய உயர்ந்தபட்ச வடிவம்தான் இந்த அமில வீச்சு என்பது. அதே நேரத்தில் 3 மாதங்கள் சிகிச்சை பெற்ற போதோ, உதவியவர்கள் எல்லாம் வினோதினியை நேரில் பார்த்த போதோ, மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் வந்து போன போதெல்லாம் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை வினோதினி மரணம் அடைந்ததும் அவரது உறவினர் ரமேஷ் கூறியதன் பின்னணிதான் பல்வேறு சர்ச்சைகளை தற்போது உண்டாக்கியுள்ளது. பாண்டிச்சேரி அரசாங்கம் ரங்கசாமி அவங்க 2 லட்சம் கொடுத்தாங்க. மத்திய அரசுலேருந்து நாராயணசாமி அவங்க அங்கே பேசி பிரதமர் நிவாரணியிலேருந்து அவங்க 3 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ இதை விட அதிகமான பொதுமக்கள் இவ்வளோ நிதி வந்திருக்கு. அத்தனை நிதியை வச்சு அந்த சிகிச்சை பண்ணோம். ஆனால் அவ்வளவும் பயன் இல்லாமல் போயிடுச்சங்க. அவன் நினைச்சது சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன நினைச்சான், எங்கள் குடும்பத்தையே வேற இருக்க நினைச்சான். அதே மாதிரி என் பிள்ளைய 22 வயசு பொண்ணை பிடெக் படிச்ச பொண்ணை வாக்கு வேற எடுத்து போட்டானே. இப்போ நாங்கள் வெறும் உடலை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ பேரோட பிரார்த்தனை சார். கோடான கோடி மக்கள் வெளிநாட்டில் இருக்க தமிழ் எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க சார், எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லாமே வீணா போச்சு. விசாரணைங்கிறது 2 பக்கமும் விசாரிச்சு இவங்க சொல்லணும். ஓட்டில என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணோட சார்பாக தான் கொடுக்குறாங்களே ஒழிய பையனோட சார்பாக என்ன நடந்துச்சு, இது எதுக்கு வீசலாம், எதுக்கு இவன் ஆசிரியர் ஊற்றலாம், என்ன இவனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இது சம்பந்தமா யாரும் பேச மாட்டாங்க. இந்த பொண்ணோட தாய் மாமத்தை கொடுக்குறாரு. அன்னைக்கு என் பொண்ணு ஆசிட் ஊற்றி தான் செத்து போச்சுன்னாங்க. நேற்று பேட்டி கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு என்ன ஆஸ்பத்திரியில் தான் கொண்டுட்டாங்கன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த சர்ச்சைகளுக்கு விடையளித்த ஆதித்யா மருத்துவமனையின் நிர்வாக அலுவலர் நீலா என்பவர் தொலைபேசி வாயிலாக அளித்த தகவல் வினோதினியின் குடும்பத்தினர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்களே என்று நம்மை திகைப்பில் ஆழ்த்தியது. அவங்க அப்பா பேச மாட்டாரு, அவங்க அம்மா பேச மாட்டாங்க, அவங்க மாமா தான் பேசுவார் எல்லாத்துக்கும். நான் தான் கேட்கிறேன், அப்பா அம்மா ஏன் பேச விட மாட்டேன்றீங்க? அவங்க அப்பா ஒன்றும் தெரியாது, இவருக்கு என்ன தெரியும் தெரியல. எனக்கு ஓடுவான் பைசா தப்பா. நாங்க எங்களுக்கு இங்க என்ன அதிகாரம், அவ்வளவு அதிகாரம் பண்ணுவார். சரி, நம்ம அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பழகிச்சு சார் எங்ககிட்ட. கடைசியில என்ன தெரியும், அது மனசார ஒரு கண்ணீர் விட கூட எங்க வீட்டுல அந்த அவ்வளவு இது பண்ணிட்டான். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் வினோதினிக்கு குவிந்த உதவித்தொகைதான். உள்நாடு மற்றும் வெளிநாடு என அவருக்கு குவிந்த உதவித்தொகை 1 கோடியை தாண்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
கடைசியில அவங்க பணத்துக்காக அந்த மீடியால போய் அப்படி பேசி விட்டாங்க சார் அந்த ஆளு. இப்ப பேசவே மூஞ்சி இல்ல பாருங்க அந்த ஆளுக்கு. பணம் நிறைய கட்டிருக்கோம் சார் அவனுக்கு. எப்படியோ அன்னைக்கு டிவில சொன்னானா பப்ளிக் கவர்மெண்டோட 3 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. அது சொன்னாரு என்ன பப்ளிக் ஹெல்ப் பண்ண பிறகுதான் அரசு ஹெல்ப் பண்ணுச்சு. அதோட 3 பங்கு வந்திருக்கும் சார் அவனுக்கு. எப்படியும் ஒரு 60-70 வந்திருக்கும். வினோதினியை காப்பாற்ற லட்சக்கணக்கில் நிதி வந்த பின்னரும் ஏன் ரமேஷ் வினோதினியை நவீன வசதியுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்? துக்ளக் தர்பார் பாணியில் மீண்டும் அதே தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வர என்ன காரணம்? வினோதினியை பார்க்க வெளிநபர்களை அனுமதித்தால் தொற்று வரும் என்று மருத்துவர்கள் எச்சரித்த பின்னரும் உதவிய ஏராளமான நபர்களை உள்ளே அனுமதித்ததின் பின்னணி என்ன? இவற்றுக்கெல்லாம் பணம் ஒன்றுதானே காரணமாக இருந்திருக்க முடியும். இந்த பையன் அந்த பொண்ணு படிக்க வச்சது அந்த பையன் தான். 4 லட்சம் கொடுத்து சீட் வாங்கி இந்த காலேஜ்ல படிக்க வச்சது, 10,000 வாங்கி கொடுத்துதான். வீட்டுல மாப்பிள்ளை இருந்தாலும் சேர்த்து வச்சுன்னு பேசிட்டு அவன் அப்பா பணத்துக்காக, அவர் வாட்ச்மேன் தானே, பணத்துக்காக அந்த பொண்ணு மேக்கப் செட்ல இருந்து இந்த பொண்ணுக்கு எல்லா ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தது இந்த பையன் தான். எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி சென்னைக்கு வந்ததை நீ வாங்கினா சும்மா விடுவானா? அந்த விஷயம் எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சொல்லிதான் எனக்கு தெரியும். நல்ல பையன், நல்ல இந்த பொண்ணு மேல அவ்வளவு பைத்தியமா நான் கண்ணு போனா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எப்படியா இருந்தாலும் தமிழன் எளிதில் உணர்ச்சி வசப்படுவான். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாக மங்கை வினோதினிக்கு, தியாக மங்கை வினோதினிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அனுதாபத்தால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் அள்ளிக் கொடுப்பான். அதற்காக வினோதினியை பயன்படுத்திய கொடூரத்தை கண்டிக்காமல் இருக்க முடியாது. பொண்ணுக்காக தான் சார் நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கேட்க சொல்லியிருக்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது, இல்லை சார் என்னுடைய நான் பிடெக் படிச்சிருக்கிறேன், இவன் சாதாரண தொழிலாளி, இவனுக்கு சுத்தப்படாது சார், என்ன பணமோ எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றான். 2 பேரும் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி 2 லட்ச ரூபாய் என்னமோ பேசி ஒரு 50,000 பணத்தை வாங்கி கொடுத்துட்டு பாக்கி பணத்தை தான் அந்த இவ்வளோ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு காவல்துறையும் எச்சரித்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பின பிறகு இவன் பல டார்ச்சர்லாம் கொடுத்துருக்குறான் அந்த பொண்ணுக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு பல டார்ச்சர்லாம் கொடுத்துருக்குறான். அதையும் கூப்பிட்டு விசாரிச்சு கண்டிச்சிருக்கிறாங்க, எல்லாம் போயிருக்காங்க. அடிக்கடி ஸ்டேஷன்லேயும் 2-3 பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில். அதே நேரத்தில் ஆசிட் பீச்சு நிகழ்வதற்கு சமாதானமாக 1000 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு உயிரின் மீது அமிலத்தை வீசி அலங்கோலமாக்கும் கொடூரத்தை செய்பவர்கள் மிருகமனம் கொண்டவர்களே. அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை தர வேண்டும் என்பதே அனைவரின் பொதுவான வேண்டுகோளாக உள்ளது. கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இதை மட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை தமிழ் சமூகம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற கொடூரங்கள், மனிதநேயமற்ற, மிருகத்தனமான, அரக்கத்தனமான, ஈவு இறக்கமற்ற இந்த செயல்கள் நடக்காது என்பது என்னுடைய கருத்து. காதல்னு சொன்னாலே 2 மனசு சம்பந்தப்பட்டது. இதுக்கு காரணம் காதல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பட்சமாக அந்த பையன் காதலிச்சு ஒரு ஆசிட்டை வீசியிருக்கான், அதன் பின்பு அவன் உணர்றான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. வினோதினியின் மரணம் நம் நெஞ்சை விட்டு அகலும் முன்பே சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு நேர்ந்தது கொடுமையிலும் கொடுமை. காதலிக்க மறுத்ததால் வினோதினியை வீழ்த்திய அதே ஆசிட்டால் தான் காதலித்த வித்யாவையும் வீழ்த்த ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவதுண்டு. அதற்காக காதலனுக்கு மூளையுமா இல்லை? கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மதியம் 1:45 மணி வித்யா தான் 3 வருடமாக வேலை பார்த்து வந்த ப்ரௌசிங் சென்டரில் தனியாக அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது காதலன் விஜயபாஸ்கரன் என்பவர் வித்யாவை டேட்டிங் வரும்படி அழைத்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்பு வெளியில் வர முடியாது என்று வித்யா மறுத்துள்ளார். அவர் தன் கையோடு எடுத்து வந்திருந்த ஆசிட்டை வித்யாவின் மீது ஊற்றினார். அவரது தலை மற்றும் உடலின் பின்பகுதி வெந்தது. வித்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து கொடூரன் விஜயபாஸ்கரனை சுற்றி வளைத்து பிடித்தனர்.
தனக்கு வேண்டியவரை பற்றிய அல்லது அவரை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அதீதமான மனநிலையில் மனித உறவுகளை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு ஹிஸ்டீரிக்கல் ஸ்டேஜில் அவர்கள் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இப்போது காதல் என்ற பெயரில் இன்றைக்கு இந்த காம வெறி உணர்ச்சி தூண்டப்படுகின்ற போது அந்த காம இச்சைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாத அந்த பெண்ணை இவர்கள் இன்றைக்கு இதுபோன்ற ஆசிட் வீச்சின் மூலமாக இன்றைக்கு படுகொலை செய்கிறார்கள். அவன் போலீஸ் பிடியில் ஒப்படைக்கப்பட்டான். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வித்யா. திரைப்படங்கள் காதலை தவறாக மீண்டும் மீண்டும் இந்த இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த உள்வாங்குதல் காரணமாக தன்னை ஒரு பெண் விரும்பாவிட்டால் அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் மிக தீவிரமாக ஆணித்தரமாக அவர்கள் மத்தியில் விதைக்கப்படுவதன் மூலமாகத்தான் அந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. வினோதினி போலவே வித்யாவுக்கும் நேர்ந்துள்ள கொடூரம் தமிழ் பெண்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு ஏற்படக்கூடாது என்று தமிழ் பேசும் சமூகம் வேண்டிக் கொள்கிறது. அவங்களுடைய எலும்புகள் நுரையீரல் பகுதியில் தொற்று தினம் தினம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் அவங்க சுயநினைவை இழந்துட்டாங்க. நேற்று இரவிலிருந்து அவங்க சுயநினைவை இழந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்துருக்கு. கடலூர், திருவாரூர் போன்ற பல மாவட்டங்களையும் இது மாதிரி வேறு விதங்களில் நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்கள் மீது அதிகரித்து வர இந்த பாலியல் தாக்குதலை, அதுவும் குறிப்பாக ஆசிட் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். பார்த்து பேசி பழகி கொஞ்சி மகிழ்ந்த காதலியின் அழகு முகத்தை சிதைக்க எப்படி மனம் வந்தது என்று பார்த்தால் விஜயபாஸ்கரனின் கொடூர எண்ணம் வெளிச்சத்துக்கு வருகிறது. அவங்க அப்பா 8 வயசுல இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு 12வது வரலாம் படிக்க வச்சு வேலைக்காக அனுப்புனேன். அங்கே ஒரு ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த பிள்ளை நான் சொல்லியிருக்கேன், நான் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படியே மீறி டெய்லி வந்து பேசுவானா, டெய்லி பின்னாடியே வேலை விட்டு வரும்போது பின்னாடியே வந்திருக்கான். வித்யாவை விரட்டி காதலித்த விஜயபாஸ்கரனுக்கு திருமணம் செய்து வைக்க இருவரது வீட்டிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் விஜயபாஸ்கரனின் வீட்டில் வயதுக்கு வந்த அவரது தங்கை இருப்பதால் அவருக்கு வரன் பார்த்து திருமணம் முடித்துவிட்டு விஜயபாஸ்கரனுக்கு வித்யாவை திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது காதலர்கள் இல்லற வாழ்க்கையில் சேர்வதற்கு தடையாக ஆனது. இதற்கிடையே வித்யா விஜயபாஸ்கரனுடன் பேசுவதை குறைத்து கொண்டார். அதுவே அவர் மீது விஜயபாஸ்கரனுக்கு சந்தேகம் ஏற்பட காரணமாகிவிட்டது. இன்னொரு புறம் ஊடகங்கள் வழியாக அதை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட அல்லது மிகையான ஒரு சித்தரிப்புகள், இவை இரண்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்நார்மல்சி அல்லது வந்துட்டு ஒரு இயல்பற்ற தன்மையை இன்றைக்கு காதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் 2 விஷயம் சொல்லலாம். இது வந்து மேலோட்டமான காதல். இன்னொன்று, சமுதாயத்தில் இப்பொழுது பொறுமை இல்லாமல் எல்லாமே வேகம், குவிக் பக்ஸ், குவிக் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இந்த நோ, இது வந்து எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்னா இது கிடைக்கலன்னா அந்த நோன்ற கிடைக்காது அப்படின்றத வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்ற மனோபாவம். எங்கே வித்யா தனக்கு கிடைக்காமல் போய்விடுவாளோ என்று தவிக்கவும் அதுவே அவர்களுக்கு இடையேயான விரிசலுக்கும் வித்திட்டது. சில தினங்கள் பேசாமல் தவிர்க்கவே சம்பவத்தன்று வித்யாவை தன்னுடன் வெளியே வருமாறு விஜயபாஸ்கரன் அழைக்க அவர் வர மறுக்க சந்தேகம் வாக்குவாதமாக மாறி வித்யா மீது ஆசிட் பீச்சு நிகழ காரணமாக அமைகிறது. அவங்க அப்பா 8 வயசுல இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு 12வது வரலாம் படிக்க வச்சு வேலைக்காக அனுப்புனேன். அங்கே ஒரு ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த பிள்ளை நான் சொல்லியிருக்கேன், நான் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படியே மீறி டெய்லி வந்து பேசுவானா, டெய்லி பின்னாடியே வேலை விட்டு வரும்போது பின்னாடியே வந்திருக்கான். இன்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கருகிய மலராக வாடி கிடக்கிறார் வித்யா. இது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கு உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பின்புலம் அல்லது ஒரு சமூக காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை களைய முற்படாமல் கொடூரமான தண்டனைகளை வலியுறுத்துவதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை பற்றி நாம் புரிந்து கொள்வதிலிருந்து நம்மை நாமே விலக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. பாடல் வரிகளை ஆபாசமாக விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் திரையுலகத்தையும் இந்திய
சினிமா உலகத்தையும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஈர்ப்பால் வலைதளங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இணையதளம், இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய வகையில் காட்கப்படுகின்ற அந்த காட்சிகளும் அந்த வன்மத்தை தூண்டுகின்ற போது, அந்த வன்மம் அவனுக்கு உச்சேறுகின்ற போது, இந்த காமவெறி அவன் உச்சத்திற்கு செல்கின்ற போது, இது போன்ற மனித சமூகத்திற்கு கேடான ஒரு மிருகத்தனமான, ஒரு அரக்கத்தனமான, ஒரு கொடூரமான நிகழ்வுகளில் ஏற்படுத்தப்படுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பள்ளி பருவத்திலேயே தற்காப்பு கலைகள் கற்றுத்தரப்பட வேண்டும். அவர்களை மிகவும் துணிவுள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். அதே போன்று பெண்களை மட்டும் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறிவிட்டு மற்றொரு பக்கம் ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை என்ற அந்த நிலையை மாற்றி ஒரு ஆண் குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட வேண்டும், பெண்ணை மதித்துத்தான் நடக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமாக வளர்க்கப்படுவார்களேயானால் இந்த சமுதாயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழப்படாமல் தடுக்கப்படும். காதல் கல்வனையும் திருத்தும் என்ற நிலை மாறி கிடைக்காத காதல் காதலியை ஆசிட்டால் எரிக்கும் என்கிற நிலையை தொட்டுள்ளோம். இது போன்ற கொடூரம் இனியும் நடக்காமல் தடுக்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் உள்ளது. அதே நேரத்தில் காதலை பற்றிய புரிதல் இல்லாமல் அண்ணலும் அவளும் நோக்கினால் காதல் வெறும் இனக்கவர்ச்சியாகவே இருக்கும். அது தனக்கு தேவையானது கிடைக்காவிட்டால் உயிரை காவு வாங்கவும் தயங்காது. இதே நிலை தொடர்ந்தால் காதலுக்கு பதில் ஆசிட்டாகவே இருக்கும். அதனை தடுப்பது சமூகத்தின் கடமை.